குழந்தைங்க என்னதான் குடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு லட்டு மட்டும் குடுத்து பாருங்க டெய்லி. சூப்பரான அயர்ன் ரிச், கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கு. ராகி சிமிலி உருண்டை தான் செய்ய போறோம். 1/2 கிலோ மாவுல உப்பு போட்டு, தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டா பெசஞ்சுக்குங்க. இத வந்து நம்ம அடை மாரி தோசை கல்லுல தட்டி 2 சைடும் எண்ணெய் ஊத்தி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு ஒரு தட்டில மாத்திடலாம். இதே மாரி எல்லா அடையும் தட்டி இந்த மாரி தட்டில ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு நம்ம மிக்ஸியில வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கடலை ஆல்ரெடி வறுத்தது, இது கூட வந்து எள்ளும் வந்து நான் ஆட் பண்ணி, எள்ளு பொரியறதுக்காக கடலையோட மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி வறுக்கிறேன். லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிற ராகியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு கடாயில். அதுலேயே வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதில் வந்து கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு, இதில் டெசிகேட்டட் கோகோனட் நான் போடுறேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிக்கும்போது நம்ம கையில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ தேய்ச்சி நம்ம பிடிச்சோன்னா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான அருமையான ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் 2 போட்டு கொடுக்கலாம்.